ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெஜிடபிள் சோயா பிரியாணி குக்கரில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? அதுக்கு பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் எடுத்திருக்கோம். பீன்ஸ், கேரட், வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு குக்கர் வச்சு காஞ்சதும் ஆயில் சேர்த்துக்கிறோம். ஆயில் சூடானதும் நம்ம வந்து இந்த எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் வந்து சேர்த்துடணும். இது வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம சோயா வந்து சேர்த்து செய்ய போகிறோம். வெஜிடபிள்ஸ் வந்து கம்மியாக தான் சேர்க்க போகிறோம். இதுக்கு இடையில வந்து இஞ்சி, பூண்டு, சோம்பு சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலர் வந்ததுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, சோம்பு சேர்த்து அரைச்சிருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிடணும். கொஞ்சம் நல்லா பச்சை வாடை போனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் பீன்ஸ், கேரட், பொட்டேட்டோ இதெல்லாம் சேர்த்துருக்கோம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது வதங்கினதும் நான் ஆல்ரெடி வந்து மீல் மேக்கர் வந்து ஹாட் வாட்டரில் வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஊற வச்சுருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ் ஊறினா போதும். சீக்கிரம் வந்து அது ஊறிடும் ஹாட் வாட்டர்னால. அதை வந்து பீஸாக கட் பண்ணி அதுவும் வந்து நான் சேர்த்துக்கிறேன். எவ்வளோ வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கோமோ அதே அளவு வந்து சோயாவும் சேர்த்துக்கிறோம். லாஸ்ட்டாக வந்து டொமேட்டோ சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஆயில் வந்து நான் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். லாஸ்ட்டாக தான் வந்து கீ சேர்க்க போகிறேன். இப்போது அது நல்லா வதக்குனதும் இதில் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன். அதுக்கப்புறம் வந்து வீட்டிலையே நான் அரைச்சி வச்ச மிளகாப்பொடி, மல்லிப்பொடி தான் சேர்க்க போகிறேன். இன்றைக்கி நான் வந்து இதில் வந்து கொத்தமல்லி, புதினா இது எதுவுமே நான் சேர்க்கலை. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி இருக்கிற வெஜிடபிள்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக செய்யலாம். இப்போது மல்லித்தூள், மிளகாத்தூள் சேர்த்தாச்சு. தேவையான அளவு வந்து சால்ட்டும் சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுறணும். இதுக்கு இன்றைக்கி வந்து நம்ம வந்து அந்த பிரியாணியை வந்து சீரக சம்பா ரைஸில் தான் வந்து செய்ய போகிறோம். நான் ஆல்ரெடி வந்து சீரக சம்பா வந்து ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் ஊற வச்சுருக்கேன். எப்போவுமே சீரக சம்பா ரைஸ் வந்து அதிகமாக ஊற வைக்கக்கூடாது, ஏன்னா குழஞ்சிரும். இந்த வெஜிடபிள்ஸ் வந்து வதக்கிற நேரத்தில் வந்து நீங்கள் ஊற வச்சா போதும். இப்போ நான் சீரக சம்பா வந்து ஊற வச்சு வாட்டர்லாம் ட்ரைன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த காய் வந்து கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா வதங்கட்டும். நான் நெய் ஊற்றி வதக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் அந்த மசாலாஸ்லாம் வந்து அந்த காயோட நல்லா வந்து பிளெண்ட் ஆனதும் நம்ம வந்து ரைஸ் போட்டு கிளறி எடுக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் வந்து இந்த பிளெண்ட் ஆகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சு. அது நல்லா பிளெண்ட் ஆகி அந்த எண்ணெயெல்லாம் வந்து பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போது நான் ஜீரக சம்பா வந்து இந்த சின்ன படியில் வந்து 3 படி எடுத்திருக்கேன். அதை வந்து நான் போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரைஸை போட்டு அதை நல்லா நம்ம ஏற்கனவே அந்த வெஜிடபிள்ஸ் வந்து கிரேவியாக இருக்குல்ல, அதோட சேர்த்து நம்ம ரைஸை வந்து கிளறி விட்டோம் அப்படின்னா நல்லா ரைஸோட அந்த கிரேவி வந்து நல்லா பிளெண்ட் ஆகி நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போது இந்த ரைஸை வந்து இதிலோட சேர்த்து நம்ம வந்து நல்லா ஒரு 1 மினிட் வேணால் ஒரு 60 செகண்ட்ஸ் வந்து விட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதோட நம்ம தேவையான அளவு சால்ட்டும் நான் சேர்த்துட்டேன். இப்போது நான் ஏற்கனவே எடுத்து காமிச்ச அந்த சின்ன படியில் வந்து 3 படி எடுத்திருந்தேன். அதே அளவு 3 படி வந்து ஒரு 3.5 படி தண்ணி மட்டும் சேர்க்குறேன். சீரக சம்பா அப்படின்றதுனால வந்து நான் அதிகமாக தண்ணி சேர்க்கலை. இப்போது நம்ம வாட்டரை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ப்ரெஷர் குக்கரை வந்து மூடி வச்சிடலாம். 2 விசில் விட்டு எடுத்தோம்னா சூப்பரான நம்மளோட வெஜிடபிள் சோயா பிரியாணி வந்து ரெடி ஆயிரும். பாருங்கள் இப்போ எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதோட ஸ்மெல்லே வந்து மட்டன் பிரியாணி மாதிரி இருக்குது. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கும் நல்ல பர்ஃபெக்டான ஒரு டிஷ்ஷுன்னு சொல்லலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வியூவர்ஸ். தேங்க்யூ.